हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवतिरुत्तमश्लोके भक्तिर्भवतिर्नैष्टिकी। ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் 8வது அத்தியாயம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ஸ்லோகங்கள் 38, 39, 40. நேற்று 37, 38 ரெண்டு ஸ்லோகங்கள் பார்த்தோம். இந்த 37, 38ல் பகவான் என்ன சொன்னார்னா, இதுவரைக்கும் நாங்கள் என்னெல்லாம் கடமைகளை செஞ்சிருந்தோமோ, அதாவது குந்தி மகாராணி பகவான் கிருஷ்ணரை பார்த்து சொல்கிறாள், இதுவரைக்கும் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் என்னெல்லாம் காரியங்களோ கடமைகளோ ஏதாவது செஞ்சுருந்தோம் அப்படின்னா இதையெல்லாம் நீங்கள் தான் செஞ்சீங்க, நாங்கள் ஒன்றும் செய்யலை. உங்களுடைய அருளால், உங்களுடைய கிருபையால் எல்லா காரியங்களையும், நாங்கள் செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் எங்களை செய்ய செய்தீர்கள். குருக்ஷேத்திர போர்க்களத்தில் நாங்கள் வெற்றியடைய காரணமும் நீங்கள் தான். ஆனால் இதனால் எல்லா அரசர்களும் எங்ககிட்ட விரோதம் கொண்டுட்டாங்க. அரசர்கள் எல்லாம் குருக்ஷேத்திர போர்க்களத்தில் கொண்ட காரணத்தினால அந்த அரசர்களுடைய பேரன்களும் மகன்களும் எங்கள் மேலே பயங்கரமாக கோபம் கொண்டிருப்பார்கள், விரோதம் கொண்டிருப்பார்கள். இப்போ இந்த சூழ்நிலையில் எங்களை பாதுகாக்கக்கூடியவர் வேற யாரும், உங்களை தவிர வேற யாரும் இல்லை. உங்களுடைய கருணையைத்தான் நாங்கள் முழுக்க முழுக்க நம்பியிருக்கோம் கிருஷ்ணா. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எங்களை விட்டுட்டு நீங்கள் துவாரகைக்கு போகிறது சரியா, எங்களை விட்டுட்டு போகிறீங்களா அப்படின்னு 37 சொன்னாங்க. 38 குந்தி தேவி என்ன சொன்னாங்கன்னா, 36 நான் சொல்ல மறந்துட்டேன். 36 உங்களுடைய தெய்வீக செயல்களை பற்றி எப்பொழுதும் கேட்டு பாடி அதை மறுபடியும் சொல்பவர்களால், அதே மாதிரி இந்த காரியங்களை மற்றவங்களை செய்ய வைக்கிறவங்களால் மட்டும்தான் உங்களுடைய திருப்பாதங்களை தரிசனம் செய்ய முடியும். அந்த பாதங்கள் மட்டும்தான் பிறவி சக்கரத்தை, பிறப்பு இறப்பு முதுமை வியாதி என்ற பிறவி சக்கரத்தை காப்பாற்றக்கூடியவையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 37 சொன்னாங்க. எங்களுடைய எல்லா கடமைகளும் நாங்கள் செய்ய காரணம் நீங்கள் தான். குருக்ஷேத்திர போர்க்களத்தில் வெற்றி அடைஞ்சிருக்கோம். ஆனால் அரசர்களுடைய இறந்த அரசர்களுடைய மகன்களும் பேரன்களும் எங்கள் மேலே ரொம்ப விரோதம் கொண்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் உங்களை தவிர எங்களை காப்பாற்றக்கூடிய வேறு யார் இருக்கா? உங்கள் கருணையை தான் நாங்கள் நம்பி இருக்கோம். இப்போ நீங்கள் எங்களை புறக்கணித்துட்டு இங்கேருந்து நீங்கள் துவாரகைக்கு போகலாமா, எங்களை விட்டுட்டு போகிறீங்களா அப்படின்னு 37 சொன்னாங்க. இப்போ 38 என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். முதல் ஸ்கந்தம் 8வது அத்தியாயம் 38வது ஸ்லோகம். கே வயம் நாம ரூபாபியாம் யதுபிஹி சஹ பாண்டவாஹ பவதோ தர்ஷனம் யர்ஹி ரிஷிகானாம் இவேஷிதுஹு. இந்த ஸ்லோகத்துக்கு மொழிபெயர்ப்பும் பொருளுரை வழங்கிய பக்திவேதாந்த சுவாமி ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதர். ஓர் உடலிலிருந்து உயிர் மறைந்து விடும் பொழுது அக்குறிப்பிட்ட உடலின் பெயரும் புகழும் முடிந்து விடுகின்றன. அதை போலவே எங்களுடனேயே நீங்கள் இருக்காவிட்டால் பாண்டவர்களுடையதும் யாதவர்களுடையதும் மற்றும் எங்களுடையதுமான எல்லா புகழும் செயல்களும் உடனே ஒரு முடிவுக்கு வந்துவிடும். இந்த ஸ்லோகம் ஸ்ரீமதி குந்தி தேவி வெறும் அந்த சூழ்நிலைக்கு மட்டும் சொல்லலை, ஒரு அற்புதமான தத்துவம். இந்த உடம்புல இருந்து உயிர் போயிடுத்துனா, ஆத்மா இந்த உடம்பை விட்டு போயிடுத்துனா, அதான் சத்து போயிடுத்துனா, சத்து இந்த உடலை விட்டு போய்விட்டால் அதைத்தான் செத்து போயிட்டான்னு சொல்றோம். அந்த சத்து போய்விட்டால் அந்த சத்தை சொல்லக்கூடியவர்கள் குரு, சத்குரு. சத்துனே தெரியாதவர்கள், ஆத்மாவை பற்றி தெரியாதவர்கள் சத்குருவாக இருக்க வாய்ப்பில்லை. இந்த சத்து உயிர் உடம்பிலிருந்து போய்விட்டால் அந்த குறிப்பிட்ட உடலுடைய பெயரும் புகழும் முடிந்து விடுகின்றன. சில பேர் சொல்லலாம், இல்லையே இன்னைக்கு நம்ம எத்தனையோ அரசியல் தலைவர்களை பார்க்குறோம், சில நடிகர்களை பார்க்குறோம், அவங்களாம் இறந்ததுக்கு அப்புறமா அவங்க பேர் இருக்கே, எத்தனை வருஷம் இருக்கும் அதை கணக்கு போட்டு பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு மகாத்மா காந்தி, அங்கேருந்தே வருவோம், அதுக்கு முன்னாடி கூட போக வேண்டாம், நம்ம மகாத்மா காந்தியிலேருந்து எடுத்துப்போம். மகாத்மா காந்தி இறந்து என்ன மிஞ்சி போனால் ஒரு 70 வருஷம் இருக்கும். சுதந்திரம் வாங்கி 70 வருஷம் தான் ஆச்சு. 47, இப்போது 20 ஒரு 53, 73 வருஷம் ஆச்சு.
ஒரு 25-30 வருஷம் இல்லை 40 வருஷத்துக்கு முன்னாடி மகாத்மா காந்தியை நினைவில் வச்சிருந்த அளவுக்கு இப்போ வச்சுக்கிறது கிடையாது. காலம் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக மறையும். காந்தி ஜெயந்தி எப்போ நினச்சிப்போம், சுதந்திர தினத்தன்னைக்கு நினச்சிப்போம், அவ்வளோதான், மறந்துடுவோம். இப்போ இருக்கக்கூடிய உதாரணத்துக்கு இப்போ கடைசியாக இருந்தவர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் பெரியார்லேருந்து ஆரம்பிங்க, வேறு எங்கேயும் போக வேண்டாம். பெரியார் இன்னைக்கு திராவிட கட்சிகளுடைய அந்த இதில் பார்த்தீங்கன்னா குட்டியுண்டாக இருக்கார். என்னைக்காவது தான் அவரை பற்றி பேச்சு, அவரை பற்றி விஷயங்கள் போகும். இது இப்போ இன்னும் கம்மி 60களில் மறைந்தார் அவர். அவருக்கு அடுத்து வந்த அறிஞர் அண்ணா, அவர் ஒரு காலகட்டத்தில் இருந்தார். அதுக்கப்புறம் அவருடைய பெயரும் புகழும் கொஞ்சம் கொஞ்சமாக மறைச்சு. எப்பயாவது பேசும்போது, மேடையில் பேசும்போது, எங்கேயாவது விவாதத்தில் பேசும்போது பெரியாருடைய பெயரும் அண்ணாவுடைய பெயரும் சொல்லலாம். அதுக்கப்புறம் கலைஞர்களுடைய பேர் தான் இருந்துச்சு. இப்போ அவரும் மறைஞ்சிட்டார். அவர் மறைஞ்ச உடனே இப்போ கொஞ்சம் இருக்கு. இன்னும் காலங்கள் ஒரு 20 வருஷம் போச்சுன்னா அவரை மறந்துடுவாங்கன்னா என்ன, எங்கேயாவது ஒரு சின்னதாகிடுவார் அவர், அவ்வளோதான். அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்கள், அவருடைய பேர் புகழ் இருந்தால் அவர் மறைஞ்சு கொஞ்ச நாள் அவரை பற்றி பேசினாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, ஜெயலலிதா வந்தாங்க. அப்போ அவரோடது மறைஞ்சு இவங்களது இருந்தது. இப்போ இந்தம்மா மறைஞ்சாச்சு. இந்தம்மா மறைஞ்சோம் இன்னைக்கு இருக்கு, ஏன்னா இப்போ தான் மறைஞ்சிருக்காங்க. இன்னும் காலங்கள் போனதுக்கப்புறம் அதுவும் மறையும். எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மனிதர்களாக பிறந்து பெயர் வாங்கிய அரசியல்வாதிகளாகட்டும் இல்லை சினிமா நடிகர்களாகட்டும், இப்போ சிவாஜி கணேசன் இருந்தார், பெரிய பேரும் புகழும் பெற்றவர். எவ்வளவு காலங்களுக்கு இருக்கும். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவருடைய அந்த 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 சினிமாலாம் வந்து இன்னைக்கு ஏதோ டிவியில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நாம் இன்னைக்கு தியாகராஜ பாவதர் காலத்தில் வந்த படங்கள்லாம் இன்னைக்கு டிவியில் போடுறாங்களா? தியாகராஜ பாவதர் காலத்தில் வந்த படங்கள்லாம் இன்னைக்கு எவன் பார்க்க மாட்டான். ஏன் காலங்கள் மாறிவிட்டது. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க, இப்போ போடுறதில்லை. அந்த மாதிரி என்ன ஆகும்னா, இன்னும் ஒரு 30-40 வருஷம் போச்சுன்னா சிவாஜி கணேசனுடைய படங்கள் கூட டிவியில் போட மாட்டாங்க. ஏன்னா காலங்கள் மாறிவிடும். அப்போ மறந்துடுவாங்க, மொத்தமாக டோட்டலாக மறந்துடுவாங்க. 100 வருஷம் போச்சுன்னு வச்சுக்கோங்க, மகாத்மா காந்தி மறந்துடுவாங்க, பெரியாரை மறந்துடுவாங்க, அண்ணா எல்லாரையும் மறந்துடுவாங்க. சினிமா நடிகர்கள் யாரெல்லாம் பெரிய ஆளாக இருக்காங்களோ, யாரெல்லாம் பெரிய இயக்குநர்களாக இருக்காங்களோ, யாரெல்லாம் பெரிய விளையாட்டு வீரராக இருக்காங்களோ. இப்போ கபில் தேவை பற்றி யாராவது பேசுவானா? இப்போவே பேசுறதில்லை. இன்னும் பல வருடங்கள் போச்சுன்னா ஒருத்தனை பற்றி பேச மாட்டான். இன்னைக்கு பேசக்கூடிய பெரிய பெரிய விளையாட்டு வீரர்கள், கிரிக்கெட் வீரர்களை பற்றிலாம் ஒருத்தனும் பேச மாட்டான். 100 வருஷம் போச்சுன்னா எல்லாத்தையும் மறந்து தூக்கி ஓரமாக வச்சிருவாங்க, அவ்வளோதான். ஆனால் அதுவே வியாசதேவர், வியாசாச்சாரியர், வேதம், பகவத்கீதை, குரான், பைபிள், இதெல்லாம் எத்தனை வருடங்களா இருக்கு. ராமானுஜாச்சாரியர் 1000 வருஷம். இன்னைக்கும் 1000 வருஷமா ராமானுஜாச்சாரியர், நீ எந்த கோயிலுக்கு போனாலும் அவர் நீ பார்த்துட்டே இருப்ப. மகாபாரதம், ராமாயணம், இதெல்லாம் இருந்துகிட்டே இருக்கும். பகவான் கிருஷ்ணரை பத்தி நீ பேசிக்கிட்டே இருப்ப, ராமரை பத்தி பேசிக்கிட்டே இருப்ப, நரசிம்மரை பத்தி பேசிக்கிட்டே இருப்ப, சிவபெருமானை பத்தி பேசிக்கிட்டே இருப்ப, விநாயகரை பத்தி பேசி, இதெல்லாம் இருந்துகிட்டே இருக்கும். காலமா எத்தனை யுகங்கள் மாறினாலும் இருந்து கொண்டே இருக்கும். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய மனிதர்கள், பெயரும் புகழும் வாங்கிய மனிதர்கள், அவர்கள் பெரிய ஆளா அரசியல் இருந்தாலும் சரி, கலைத்துறையில் இருந்தாலும் சரி, இல்லை வியாபாரத்தில் பிஸ்னஸ்ல டாப் மோஸ்ட் ஒருத்தராக இருந்தா கூட காலத்தின் போக்கில் மறைந்து விடுவார்கள். அதனாலதான் இங்க சொல்றாங்க குந்தி தேவி, உடலில் இருந்து உயிர் மறைந்து விடும் பொழுது அக்குறிப்பிட்ட உடலின் பெயரும் புகழும் முடிந்து விடுகின்றன. சில பேருக்கு உடனே மறந்துடுறான், சில பேருக்கு ஒரு 50 வருஷம் தேவைப்படுது, சில பேருக்கு ஒரு 100 வருஷம் தேவைப்படுது, அவ்வளவுதான். ஆனா அதே உடலில் இருந்து ஆச்சாரியர்கள், ஆன்மீகவாதிகள், குருமார்கள், அவங்களுடைய உடலிலிருந்து உயிர் மறைந்தாலும் அவர்களுடைய பெயரும் புகழும் அவர்கள் காட்டிய பாதையும் இருந்து கொண்டே இருக்கும். அதுதான் ஆன்மீகத்துக்கும் பௌதிகத்துக்கும் உள்ள வித்தியாசம். அரசியல் தலைவர்களுக்கும் ஆன்மீக தலைவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் அவ்வளவுதான். அரசியல் தலைவர் வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடு ரோட்ல நின்று அந்த சிலைக்கு வந்து மாலையை போட்டு போயிடுவான், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆனா ஆன்மீக தலைவர்கள் நித்தியப்படி வீட்டிலே அவர்களுடைய படங்களை வைத்து பூஜை செய்து கொண்டிருப்பார்கள். இதுதான் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். ஏன்னா இது ஆன்மீகம், அது பௌதிகம். அதனால குந்தி மகாராணி என்ன சொல்றாங்கன்னா, ஓர் உடலில் இருந்து உயிர் மறைந்து விடும் பொழுது அக்குறிப்பிட்ட உடலின் பெயரும் புகழும் முடிந்து விடுகின்றன. கடவுளே இல்லைன்னு சொல்லி கொண்டிருக்கக்கூடிய வைரமுத்து அவர் ஒரு வார்த்தை சொன்னார். சிவாஜி கணேசனுடைய அவருடைய இறுதி சடங்குல கலந்துக்கும் போது இந்த மிஷின் இருக்கு, எலக்ட்ரிக்கல் மிஷின்ல தான் அவருடைய உடலை
எரித்தார்கள். அதை பார்த்தன சொன்னார். அவ்வளோ பெரிய ஜாம்பவான், அவ்வளோ பெரிய இமயத்தை ஒரு நொடியில் அந்த அந்த கருவி பஸ்மமாக்கிடுச்சு. அவ்வளோதான் வாழ்க்கை. இதை பார்த்ததுக்கு அப்புறமும் நீ கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, நான் தான் எல்லாம், நான் நினைச்சா எது வேணா செய்ய முடியும், நான் உலகத்தை மாத்திருவேன், நான் ஊரை மாத்திருவேன், நான் மக்களை மாத்திருவேன், நான் சிந்தனையாளர்லாம் சொல்லிட்டு இருக்க முடியுமா? ஒரு க்ஷணத்தில் அந்த மிஷின் அது சிவாஜி கணேசனா இல்லை சாதாரண மனுஷனாலாம் பார்க்காது, எரிச்சு சாம்பல் ஆகிடும். அவ்வளோதான், முடிஞ்சு போய் அந்த உடம்பு அவ்வளோதான். உடலிலிருந்து ஆன்மா வெளியேறி விட்டால் அந்த உடலுக்குள்ள பெயரும் புகழும் முடிந்து விடுகின்றன, குந்தி தேவி சொல்றாங்க. அதை போலவே எங்களுடனேயே நீங்கள் இருக்காவிட்டால் பாண்டவர்களுடையதும் யாதவர்களுடையதும் மற்றும் எங்களுடையதுமான எல்லா புகழும் செயல்களும் உடனே ஒரு முடிவுக்கு வந்துவிடும். இதுதான் பூரண சரணாகதி. ஒரு தூய்மையான பக்தன் இருக்கான் அப்படின்னா அவன் வாழ்க்கையில எல்லா மங்களமும் பகவானால் ஏற்படப்பட்டது. வாழ்க்கையில என்ன நடந்தாலும், எந்த பெயர் புகழ் எது நடந்தாலும் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். குருவுடைய கிருபை, குரு கிருபா எல்லாத்தையும் அவருக்கு அர்ப்பணம். நீ ஒன்றும் செய்யல, நீ பூஜ்யம். உன் வாழ்க்கையில நீ ஏதாவது ஒன்று செய்யற, அதனால ஒரு நல்ல காரியம் நடக்குது, அப்படி ஒரு நல்ல பேர் 4 பேர் பாராட்டுறாங்க அப்படின்னா அது பகவானுடைய கிருபை. அங்க நான் தான் எல்லாம் செய்யறேன்ற ஒரு அகங்காரம் உனக்குள்ள வந்துருச்சுன்னா, நான் திறமசாலி, நான் செஞ்சா எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கும் நீ நினைச்சேன்னா எப்ப வேணா பகவான் உன்னை தோக்கடிக்க செஞ்சிருவார், தோத்து போயிடுவ நீ. அதனால இங்க அதை ரொம்ப தெளிவா புரிஞ்சிருக்காங்க குந்தி தேவி. பகவான் இல்லாம எதுவுமே நடக்காது. ரொம்ப தெளிவா, எப்படி உடலிலிருந்து உயிர் பிரிந்து விட்டால் அனைத்தும் சென்று விடுமோ, அவருடைய பெயரும் புகழும் முடிந்து விடுமோ, அதே போலவே எங்களுடனே நீங்கள் இருக்காவிட்டால் பாண்டவர்களையும் சரி யாதவர்களையும் சரி எங்களுடையதும் சரி எல்லா புகழும். ஏன் பாண்டவர்களையும் எங்களிடம் பிரிக்கிறாங்கன்னா, அவங்க சொல்லக்கூடியது யாதவர்கள் எது வம்சத்தை சேர்ந்தவர்கள், பாண்டவர்கள். குந்தி தேவி தன்னுடைய பரம்பரையும் சொல்றாங்க. எல்லா புகழும் செயல்களும் உடனே ஒரு முடிவுக்கு வந்து விடும். அதனாலதான் பாகவதத்தில் இனி வரக்கூடிய கதைகளில் பார்ப்போம், கிருஷ்ணர் இந்த உலகத்திலிருந்து மறைஞ்சு கோலோ இருந்தான். அவனை போனதுக்கு அப்புறம் வில்லுக்கு விஜயன்னு சொல்லக்கூடிய அந்த அர்ஜுனனை ஒரு சாதாரண வீரன்லாம் தோக்கடிச்சிருவான். சாதாரண வீரன்லாம் தோக்கடிச்சிருவான். இது பரிபூர்ண உண்மை இங்க குந்தி தேவி சொல்றது. அதனால நம்ம வாழ்க்கையில என்ன திறமைகள் பெற்றிருந்தாலும், எந்த நிலையை அறிந்திருந்தாலும், எந்த ஞானத்தை பெற்றிருந்தாலும் எல்லாமே பகவானுடைய கிருபை, பகவான் நமக்கு அனுகிரகமா கூட இருக்கிறதுனால நடக்குது. பகவான் நம்மளை விட்டு அப்படி போனார்னா அவ்வளவுதான், மறுபடியும் பூஜ்யமாயிடுவே. நீ பூஜ்யமா இருக்கிற கூட உன்னை பக்கத்துல ஒரு நம்பரை சேர்க்கிறதே பகவான் தான். நீ அதை புரிஞ்சுக்காம நான் தான் எல்லாம் செய்யறேன்னு நினைச்சிட்டு இருந்தேன்னா, பகவான் நகர்ந்து போயிட்டாருன்னா மறுபடியும் நீ பூஜ்யமா மாறிடுவ. எப்படி ஒரு உடம்புல கண்ணு காது மூக்கு வாய் எல்லாமே இருக்கு, ஆனா ஆத்மா உள்ளுக்குள்ள இல்லைன்னா உணர்வு வழிகாட்டாது, இப்படி செய்ய அப்படி செய்ய செய்யாது. அந்த மாதிரி கிருஷ்ண பக்தி நமக்கு வாழ்க்கையில இல்லைனா, நாம பகவானுக்கு சரணாகதி அடையலைனா, பக்தி பாதையில குருவுடைய வழிகாட்டலின்படி நாம வாழ்க்கையில் செல்லல அப்படின்னா நமக்கு வாழ்க்கையில் பெருமையே இருக்காது எந்த வகையிலும். பகவானுடைய தயவால அவர் வழிகாட்டப்படாத யாருமே, கிருஷ்ணருடைய வழிகாட்டப்படி வழி நடத்தக்கூடிய யாருமே, யாருக்கெல்லாம் அந்த கிருபை இல்லை, அவங்கெல்லாம் கௌரவம் சக்தி புகழ் எல்லா பெருமையும் இழந்து விடுவார்கள். அதனால நாம இன்னொரு ஜீவராசி எப்பவுமே நம்பி இருக்காம, இவர் என்ன கடைசி வரைக்கும் பார்த்துப்பாரு, அவர் கடைசி வரைக்கும் பார்த்துப்பாரு, அவர் பெரிய ஆள் ஆயிட்டாருன்னா நானும் பெரிய ஆள் ஆயிடுவேன், இப்படி மனிதர்களை நம்பாமல் பகவானை நம்பி இருப்பதுதான் நமக்கு உண்மையான நிலை. நாம இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை ஆளணும் அனுபவிக்கணுன்றதுக்காக முட்டாள்தனமான மனிதர்களை நம்பி வாழ்ந்தோமையானால், அது முதலாளியாகட்டும், இல்லை கணவனாகட்டும், மனைவியாகட்டும், இல்லை தலைவனாகட்டும், இல்லை யாராகட்டும், அவர்களை நம்பி வாழ்ந்தோமையானால் மனிதர்கள் சுயநலவாதிகள், ஒரு சூழ்நிலையில் விட்டு சென்று விடுவார்கள். ஆனால் பகவான் அப்படி அல்ல. பகவான் நீ 1% பகவானுக்கு பக்தி பண்ணா 100% அதை திருப்பி கொடுக்குறார். பரமாத்மாவா ஹிருதயத்திலே இருக்காரு, என் பக்கம் திரும்பி நான் உன்னை பார்த்துக்கிறேன்றாரு. ஆனால் நம்ம பகவானை விட்டுட்டு நாம யார் காலிலையோ போய் விழுந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் ஓர் உடலிலிருந்து உயிர் மறைந்து விடும் பொழுது அக்குறிப்பிட்ட உடலின் பெயரும் புகழும் முடிந்து விடுகின்றன. அதை போலவே எங்களுடனேயே நீங்கள் இருக்காவிட்டால் பாண்டவர்களுடையதும் யாதவர்களுடையதும் மற்றும் எங்களுடையதுமான எல்லா புகழும் செயல்களும் உடனே ஒரு முடிவுக்கு வந்து விடும்னு 38 சொன்னாங்க. 39 என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நேயம் நேயம் சோபிஷ்யதே தத்ரா யதேதானீம் கதாதரா த்வத்பதைர் அங்கிதா பாதி ஸ்வலக்ஷணா விலக்ஷிதைஹி. இந்த ஸ்லோகத்துக்கு மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் பக்தி வேதாந்த சுவாமி ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதர். ஓ கதாதரா கிருஷ்ணா,
எங்களது ராஜ்யம் இப்பொழுது உங்களுடைய பாத சுவடுகளின் அடையாளங்களால் பொறிக்கப்படுவதால் அது அழகாக காட்சியளிக்கிறது. ஆனால் நீங்கள் பிரிந்து சென்றபின் இந்நிலை நீடிக்காது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பாண்டவர்களுடைய ராஜ்யத்தில் இருக்கும் பொழுது அவர் எங்கெல்லாம் தன்னுடைய பாதத்தை வைக்கிறாரோ, பகவான் தன்னுடைய திருப்பாதத்தை எங்கெல்லாம் வைக்கிறாரோ அங்கெல்லாம் பகவானுடைய பாத சுவடு இருந்தது. பாத சுவடுனா என்ன? பகவானுடைய திருப்பாதத்தில் சில அடையாளங்கள் இருக்கும். கொடி, ஒரு கொடி இருக்கும், மின்னல் இருக்கும், அங்குசம் இருக்கும், குடை இருக்கும், தாமரை இருக்கும், சக்கரம் இருக்கும். இந்த 6 அடையாளங்கள் பகவானுடைய திருப்பாதத்தில் எப்பொழுதும் இருக்கும். கொடி, மின்னல், அங்குசம், குடை, தாமரை, சக்கரம். இந்த அடையாளங்கள் தான் அவர் பகவான் யாருக்கெல்லாம் தன்னை வெளிப்படுத்த நினைக்கிறார் அவங்களுக்கு வெளிப்படுத்துவார். இப்படி பகவானுடைய திருப்பாதத்தில் இந்த கொடி, மின்னல், அங்குசம், குடை, தாமரை, சக்கரம் இதெல்லாம் இருக்கிறதுனால எங்கெல்லாம் பகவான் அந்த அஸ்தினாபுரத்தில் நடந்தாரோ, அஸ்தினாபுரம், அந்த டெல்லிக்கு பேர் அஸ்தினாபுரம், அந்த அஸ்தினாபுரத்தில் பகவான் எங்கெல்லாம் நடந்தாரோ அங்கெல்லாம் அந்த பாத சுவடு இருந்தது. அங்க இருக்கக்கூடிய தூசிகள் மீது பகவானுடைய அந்த பாத சுவடு படிந்து இருந்தது. இப்ப இந்த அடையாளங்கள்லாம் பகவான் இங்கிருந்து மறைந்து, அது எல்லாமே அந்த பாண்டவர்களுக்கும் அந்த 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 நாட்டிற்கும் மங்களகரமாக இருந்தது. ராஜ்யம் செழிப்பாக இருந்தது. இந்த விசேஷமான அம்சங்களை எல்லாம் குந்தி தேவி சுட்டி காட்டி, பகவானே நீங்க இங்கிருந்து போயிட்டீங்கன்னா அந்த மங்களமெல்லாம் போயிடுமே, நீங்க துவாரகைக்கு போயிட்டீங்கன்னா எங்களுக்கு கிடைத்த அந்த மங்களமெல்லாம் போயிடுமே. ஓ கதாதர கிருஷ்ணா, எங்களது ராஜ்யம் இப்பொழுது உங்களுடைய பாத சுவடுகளின் அடையாளங்களால் பொறிக்கப்படுவதால் அது அழகாக காட்சியளிக்கிறது, செழிப்பாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் பிரிந்து சென்றபின் இந்நிலை நீடிக்காது அப்படின்னு 39 சொன்னாங்க. 40 என்ன சொல்றாங்க பார்க்கலாம். இமே ஜனப்பதாக ஸ்ருத்தாக சூபக்வௌஷதி வீருதः வனாந்திரி நத்யுதன்வந்தோ ஹி ஏதந்தே தவ வீக்ஷிதைஹி. இன்னொரு தடவை சொல்றேன், கொஞ்சம் கஷ்டமான ஸ்லோகமா இருக்கு. இமே ஜனப்பதாக ஸ்ருதாக சூபக்வௌஷதி வீருதः வனாந்திரி நயுதன்வந்தோ ஹி ஏதந்தே தவ வீக்ஷிதைஹி. இந்த ஸ்லோகத்துக்கு மொழிபெயர்ப்பும் பொருள் உரையும் வழங்கியவர் பக்தி வேதாந்த சுவாமி ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு. மூலிகைகளும் தானியங்களும் ஏராளமாக விளைகின்றன. மரங்களில் கனிகள் நிறைந்தும் நதிகள் ஓடியவாறும் குன்றுகளில் தாது பொருட்கள் நிறைந்தும் சமுத்திரங்களில் செல்வம் நிறைந்தும் காணப்படுகின்றன. இதனால் இவ்வெல்லா நகரங்களும் கிராமங்களும் எல்லா விதத்திலும் செழிப்புடனும் விளங்குகின்றன. அவற்றின் மீதுள்ள உங்களுடைய அருட்பார்வையே இவை அனைத்திற்கும் காரணமாகும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய வழிபாடு எங்கு நடக்கிறதோ, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் முழுமையாக சரணாகதி எங்கு சம்பவிக்கிறதோ, உதாரணத்துக்கு யாரு முக்கியமா நாட்டை ஆளக்கூடிய அரசன் அர்த்தம். மக்கள் பக்தி செய்வது, மக்கள் பகவானுக்கு பூஜை செய்வது, பகவானுக்கு மக்கள் சரணாகதி அடைவது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா நாட்டை ஆளக்கூடிய அரசன் எங்க பகவான் கிருஷ்ணருக்கு பூர்ண சரணாகதி அடைந்திருக்கிறார்களோ, உதாரணத்துக்கு பாண்டவர்கள் முழு சரணாகதி, அப்படி சரணாகதி அடைந்து பகவானை ஸ்துதி பாடி பகவானுடைய நாமத்தை சொல்லி பகவானுடைய திருநாமத்தை மீண்டும் மீண்டும் உச்சரித்து அதை ஸ்மரித்து பகவானை பற்றி கேட்டு இந்த பக்தி தொண்டு செய்யக்கூடிய அரசன் எங்கு வாழ்கின்றானோ அதுக்கு உதாரணம் மூலிகைகளும் தானியங்களும் ஏராளமாக விளைகின்றன. மூலிகைகள், உடம்புக்கு பிரச்சனை வரும்பொழுது மூலிகை, பகவானே நோய்க்கு தீர்வாக மூலிகைகளை கொடுத்திருக்கார். உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக தானியங்களும் காய்கறிகளும் கொடுத்திருக்கார். இதெல்லாம் ஏராளமாக விளையுது. மரங்களில் கனிகள் நிறைந்து, மரத்துல கனிகள் நிறைந்து இருக்கிறது. கனிகள் அவ்வளவு பூத்து குலுங்குகின்ற. நதிகள் ஓடியவாறும், நதி ஓடுறதுனால விளைச்சல் நிலங்கள் எல்லாம் நல்ல அற்புதமான விளைச்சலை ஏற்படுத்துகிறது. நதிகள் ஓடுகிறது, வற்றாத நதிகள். குன்றுகளில் தாது பொருட்கள் நிறைந்தும், குன்றுகளில் தான் இந்த தாது பொருட்கள் சொல்லுவாங்க. இந்த பட்டை, லவங்கம், இந்த மாதிரிலாம் தாது பொருட்கள் எல்லாம் கிடைக்குது. சமுத்திரங்களில் செல்வம் நிறைந்தும், சமுத்திரங்களில் முத்து, பவழம், இந்த முத்துக்கள் தான் அன்னைக்கு நம்ம நாட்டுக்கு செல்வமே. இன்னைக்கு எங்க கிடைக்குது முத்து? முத்துக்கள் கடல்லேருந்து அவ்வளவு முத்துக்கள் கிடைக்கும். உதாரணத்துக்கு நம்ம பாண்டிய நாடுன்னு சொல்லுவாங்க. அப்போ மதுரை மாநகரத்தை சேர்ந்த பூம்புகார் பட்டினம்னு சொல்லுவாங்க. பூம்புகார், அந்த பூம்புகார் இன்னைக்கெல்லாம் எல்லாம் மறைஞ்சு போச்சு. அந்த பூம்புகாரில் இருக்கக்கூடிய கடல்ல அவ்வளவு முத்துக்கள் கிடைக்கும். ஸோ அந்த வகையில் சமுத்திரங்களில் செல்வம் நிறைந்தும் காணப்படுகின்றன. இதனால் இவ்வெல்லா நகரங்களும் கிராமங்களும் எல்லா விதத்திலும் செழிப்புடன் விலகுகின்றன. ஸோ பகவானுடைய கிருபை, பகவானுடைய கருணை இருந்தால் தான் அந்த நாடு செழிப்பாக இருக்கும். அன்னைக்கு இருந்த ராஜா காலத்தில் அவ்வளவு செழிப்பு இருந்தது.
பஞ்சம் பட்டினிலாம் கிடையாது, மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருந்தாங்க. அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் பணமே தங்கம் தான். பணப்பட்டுவாடா இருக்கு. இன்னைக்கு மாதிரி பேப்பர் கிடையாது. இன்னைக்கு சும்மா பேப்பரை வச்சு நம்ம கையில இருந்தா இவ்வளவு பணம் வச்சிருக்க அவ்வளவு பணம் வச்சிருக்கேன்னு சொல்ல. அப்பெல்லாம் பொற்காசுகள், தங்க காசுகள், தங்கத்தில் இருக்கும் காசு. ஒவ்வொருத்தரும் கையில காசே தங்கம் வச்சிருப்பான். அப்படி இருந்தது செழிப்பா நம்ம நாடு. பொற்காசுகள் தான் பரிசு அன்னைக்கு. இன்னைக்கெல்லாம் போய் வாங்க முடியுமா தங்கம்? இன்னைக்கு என்ன நிலையில இருக்கு தங்கம்? இன்னைக்கு நடுத்தர வர்க்கங்கள் நினைத்து பார்க்க முடியாத நிலையில தங்கம் இருக்கு. அதுதான் இன்னைக்கு டெமோக்ரஸின்னு சொல்லக்கூடிய, ஜனநாயகம்னு சொல்லக்கூடிய இந்த அரசியல்வாதிகள் ஏற்படுத்திய ஒரு அற்புதமான சூழ்நிலை. அன்னைக்கு அவ்வளவு செழிப்பா இருந்தாங்க. எல்லாருக்கும் இருக்க இடம், எல்லாருக்கும் சொந்த வீடு இருக்கு. சொந்த வீடு இல்லாதவனுக்கு எல்லாருக்கும் ஒரு நிலம் இருக்கும். அந்த நிலத்துல அவங்க ஒரு வீடு வச்சிருப்பாங்க. அந்த நிலத்திலேயே ஒரு சின்னதா ஒரு தனக்கு தேவையான விவசாயத்தை பண்ணிப்பாங்க. தனக்கு தேவையான ஆடைகளை அவங்களே செஞ்சுப்பாங்க. பண்டம் மாற்று முறை இருந்துச்சு. நான் உனக்கு கத்திரிக்காய் கொடுக்குறேன், நீ எனக்கு வெண்டைக்காய் கொடு. நான் உனக்கு அரிசி கொடுக்குறேன், நீ எனக்கு பருப்பு கொடு. நான் உனக்கு உளுந்து கொடுக்குறேன், எனக்கு நீ கோதுமை கொடு. இப்படி பண்டம் மாற்று முறை. நான் இதை தரேன், நீ இதை தா. எல்லாராலையும் எல்லாம் விளைவிக்க முடியாது. எல்லாரும் ஆளுக்கு ஒவ்வொன்று விளைவிப்பாங்க. விளைவிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிப்பாங்க. அவ்வளவு அற்புதமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எல்லாருக்கும் சொந்த வீடு, இருக்க இடம், உடுக்க உடை, உண்ண உணவு கண்டிப்பா இருந்துச்சு. அது கூழா இருக்கட்டும், களியா இருக்கட்டும். இன்னைக்கு மக்கள் எல்லாம் அதெல்லாம் விட்டுட்டு, நான் பீஸா சாப்பிட்றேன், நான் பர்கர் சாப்பிட்றேன், நான் பிரியாணி சாப்பிட்றேன், அதை சாப்பிட்றேன், இதை சாப்பிட்றேன்னு முட்டாள்தனமா வாழ்க்கையில 24 மணி நேரமும் வேலை பார்க்குறான். 24 மணி நேரம் வேலை பார்த்து அவன் சம்பாதிக்கிற காசுல அவன் கடன் அடைக்கிறதுக்கே சரியா இருக்கு. இருக்கிறதுக்கு இடம் கிடையாது. வாடகை வீடு, அதுவும் வாடகை கொடுக்க முடியல. இருக்க இடம் கிடையாது. விவசாய நிலம் கிடையாது. உடுக்க உட கிடையாது. எல்லாத்தையும் காசு பேப்பர் கொடுத்து வாங்குறான். இதுக்கு என்ன பண்ண வேண்டியிருக்கு? இவன் 24 மணி நேரம் தொழிற்சாலையில வேலை செய்ய வேண்டியிருக்கு. அன்னைக்கு அரசர்கள் எல்லாம் நாட்டுக்கு தேவை உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம்னு நினைச்சாங்க. 7 மணிக்கெல்லாம் தூங்கிட்டாங்க. காலையில 5 மணிக்கெல்லாம் எழுந்தாங்க. ஆரோக்கியமா இருந்தாங்க. நோய்க்கு தேவையான மூலிகைகள் இருந்தது, பழங்கள், காய்கள், கனிகள் இருந்தது. எல்லாரும் ஆத்துல குளிச்சாங்க. அவ்வளவு செழிப்பா இருந்துச்சு நாடு. இன்னைக்கு மக்கள் எல்லாம் அதை விட்டுட்டு இந்த இங்கிலீஷ்காரனை ஃபாலோ பண்றேன்னு சொல்லி டெமோக்ரஸியை கொண்டு வந்து இவங்க எல்லாரும் பொற்காசு வச்சிருந்த நம்மளை பேப்பரை வைக்க வச்சு தொழிற்சாலை கட்டுறேன், அதை கட்டுறேன், இதை கட்டுறேன்னு தேவையில்லாத வாழ்க்கைக்கு அனாவசிய பொருட்களை எல்லாம் உற்பத்தி செஞ்சு ஃபேக்டரிகளை கட்டி டிவி, காரு, அது இதுன்னு என்னென்னத்தையோ, ஏர் கண்டிஷன், அது இதுன்னு புதுசாக கண்டுபிடிச்சி இன்னைக்கு ஒரு மனுஷனால 20,000 ரூபாய், நான் சொல்றது ரொம்ப பரம ஏழையை சொல்றேன், 20,000 ரூபாய் சம்பாதிச்சாலும் போதுமானதா இல்லை. அவன் வாழ்க்கைக்கு வந்து ஒரு சேஃப்டியே கிடையாது. திடீர்னு இப்ப ஏற்கனவே வந்த மாதிரி ஒரு 2 மாசம் 3 மாசம் வந்து லாக்டவுன் வந்துச்சுன்னா சாப்பாட்டுக்கு ததிகனத்தோ தான் அந்த நிலைமையில இருக்கோம் நாம இப்போ. ஆனா இதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது. நீ லாக்டவுன் போட, இந்த லாக்டவுன்ல இப்போ நமக்கு வந்து ஒரு பாதிப்பு ஏற்பட்டப்ப யாரு பாதிப்படையாம இருந்தாங்க? மளிகை கடை வச்சிருக்கிறவன், அவனுக்கு எப்பயும் போல வியாபாரம் நடந்துச்சு. காய்கறி சப்ளை அற்புதமான வியாபாரம், அவ்வளவு லாபம் கொள்ளலாமோ. பால் கண்டிப்பா வந்துட்டு இருந்துச்சு, மருந்து கண்டிப்பா வந்துட்டு இருந்துச்சு. இதெல்லாம் நிச்சயமா இருந்துச்சு. இல்லாதது என்ன? சினிமா தியேட்டர் கிடையாது, இந்த நம்ம சுத்தி பார்க்குற இந்த பார்க்கெல்லாம் கிடையாது, பீச்சு கிடையாது. அனாவசிய பொருட்கள் எல்லாம் போயிடுச்சு. செலவே இல்லை நமக்கு. வண்டியில் வெளியில் போக வேண்டிய தேவையே இல்லை. வாகனமே கிடையாது, காரும் கிடையாது, பைக்கும் கிடையாது. எங்கே போனாலும் பிடிச்சிருவாங்க. பெட்ரோலுக்கு தேவை கிடையாது. அந்த காலத்துல நடைதான். ஒரு கிராமத்துக்குள்ளேயே இருப்பாங்க. சொந்தக்காரங்க மிஞ்சி போனால் பக்கத்து கிராமம் ஒரு மாட்டு வண்டி வச்சுட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு வாழ்க்கை. இதெல்லாம் நாம் என்ன பண்ணோம்? பின்தங்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்காரனை கூட்டு வந்து இங்கிலீஷ்காரன் நம்ம நாட்டுக்குள்ள வந்து எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டு போயிட்டான். இந்தப்பா நீ அதை கேளு, பாட்டு கேளு, டிவியை கேளு, வீடியோ பாரு, அதை பாரு, இதை பாரு, பஸ்ஸை வச்சுக்கோ, ட்ரெயினை வச்சுக்கோ, ஃபேக்டரி கண்டுபிடி, அதை கண்டுபிடி, இதை கண்டுபிடின்னு நாமளும் இந்த உலகத்தில் எல்லா மூலையிலும் பரவி எல்லா இடத்துக்கும் போக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு உட்படுத்தப்பட்டு விட்டோம். இன்னைக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை, 1 மாசம் வேலை இல்லை அப்படின்னா சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட வேண்டிய நிலைமையில நாம் இருக்கோம். ஃபேக்டரி நீங்கள் ஃபேக்டரி எல்லாம் மூட வேண்டிய நிலைமை. எதுக்கு சொல்ல வரேன்னா, பகவானை நம்பி வாழும் பொழுது, வேதத்தை நம்பி வாழும் பொழுது அமைதியான வாழ்க்கை வாழ்ந்தாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் தான் நாம இங்க குந்தி மகாராணி சொல்றாங்க. மூலிகைகள், அதாவது மருந்து, தானியங்கள், காய்கறிகள், தானிய வகைகள், மரங்கள்ல கனிகள், பழங்கள், நதிகள், தண்ணி, குன்றுகள்ல தாது பொருட்கள், தேவையான தாது வஸ்து பொருட்கள், சமுத்திரங்கள்ல செல்வம் நிறைந்த மணிகள், முத்துக்கள் கிடைத்தன. இதனால் இவெல்லா நகரங்களும் கிராமங்களும் எல்லா விதத்திலும் செழிப்புடன் விளங்குகின்றன. தெளிவா சொல்றாங்க சார் குந்தி மகாராணி. நீங்க வந்து இதெல்லாம் நடந்துச்சா போய்ச்சான்லாம் ஆதாரம் கொடுக்குறாங்க குந்தி மகாராணி. கிருஷ்ணர் வாழ்ந்த காலத்துல, பக்தி இருந்த காலத்துல எல்லா நகரங்களும் கிராமங்களும் எல்லா விதத்திலும் செழிப்பா இருந்துச்சு.
அவற்றின் மீது உள்ள உங்களுடைய அருட்பார்வையை வனைத்திருக்கும் காரணம். பகவானுடைய கிருபை கிடைச்சா மட்டும்தான் எந்த ஒரு அரசன் பக்தியுடன் இருக்கின்றானோ, அவன் தர்மத்தை பின்பற்றுகின்றானோ, வேதத்தை கடைபிடிக்கின்றானோ, அந்த நாடு செழிப்புடன் இருக்கும். இது இல்லைன்னா உனக்கு எல்லாம் இருக்கும். நீ சொல்லலாம், நான் வந்து பெரிய பெரிய பில்டிங் கட்டிட்டேன், ஃபேக்டரி கட்டிட்டேன், நாங்கள் ஃப்ளைட்டில் அங்கே போகிறோம் இங்கே போகிறோம். ஒருத்தவங்க கூட நிம்மதியாக இருக்க முடியாது. எவ்வளோ பெரிய நகரம் இன்னைக்கு இருக்கிறதுலே பேரரசு நகரம் அமெரிக்காவில் வாழ்றவங்களாம் நிம்மதியாக இருக்கானா? இல்லை. குடும்பம் ஒன்றா இல்லை, கணவன் மனைவி ஒன்றா இல்லை, சொந்த பசங்க 13-14 வயசில் வீட்டை விட்டு போயிடுறாங்க. பெத்த அம்மா இறந்தப்ப ஃபோன் பண்ணி சொல்லும்போது நான் கேள்விப்பட்டது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஏர்போர்ட்டில் ஒருத்தவங்களுக்கு ஃபோன் வருது, இந்த மாதிரி உங்கள் அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு. அப்படியா, சரி நீங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைங்க, என் வேலை இருக்குது, நான் வேலையை முடிச்சுட்டு வந்து பார்த்துக்கிறேன். அப்போது இதுதான் வாழ்க்கை, இதுதான் நாகரிகம். இந்த நாகரிகத்தை நோக்கி தான் நாம் போய்கிட்டு இருக்கோம். பெற்றோர்களை பார்ப்பதில்லை, எதையும் பார்க்கறதில்லை. நாம் வாழ்க்கையில் எது ஆனந்தம் நினைக்கிறோம்? இந்த எலக்ட்ரானிக் குட்ஸ் தான் ஆனந்தம் நினைக்கிறோம். எதெல்லாம் எலக்ட்ரானிக் ஐட்டம், டிவி, ரேடியோ, அது இது, ஏசி, இது பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்காங்க. இதனால் என்ன ஆகுது? நான் இந்த உடலெல்லாம் ஆன்மா என்ற அந்த ஆன்ம ஞானம் மறைந்து விடுகிறது. அவன் நாய் பூனெல்லாம் எப்படி ஒரு வாழ்க்கை வாழுது? பிறக்குது, இருக்குது, வளருது, தேயுது, அழியுது, அந்த மாதிரி வாழறான். சாப்பிட்றான், தூங்குறான், இனவிருத்தி செய்கிறான், தன்னை தேவையான பாதுகாத்துக்கிறான், அவ்வளோதான். மறுபடியும் இந்த ஆத்மாவை இன்னொரு உடல்ல கொண்டு போய் சேர்க்காம, பிறவி எடுக்காம தப்பிக்கிறதுக்கான வழிபக்கம் போறதே இல்லை. ஆனா கிருஷ்ணர் சொன்ன வாழ்க்கை பிரகாரம், பகவத்கீதை பிரகாரம், ஒருவன் உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இடத்தையும் நம்பி வாழ்ந்து கொண்டிருந்தால், பகவானை நம்பி வாழ்ந்து கொண்டிருந்தால், அவன் இந்த உடலுக்கு என்ன முக்கியத்துவத்தை கொடுக்கிறானோ அதே முக்கியத்துவத்தை ஆத்மாவிற்கும் கொடுக்கிறான். அவன் இறந்த பிறகு இந்த ஆன்மாவை, இந்த உடலை விட்ட பிறகு இந்த ஆன்மாவை மீண்டும் இன்னொரு உடலுக்குள் புகுத்தக்கூடிய செயல்களை செய்வதில்லை. குருவுடைய கிருபையால், பகவானுடைய கருணையால் அவன் பகவானுடைய வாசஸ்தலத்தை அடைந்து விடுகிறான். ஆனால் நாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த இயந்திர வாழ்க்கை இருக்கே, இந்த ஃபேக்ட்ரிஸ், இது மூலமாக நம்ம மறுபடியும் பிறப்பு இறப்பு முதுமை வியாதியெல்லாம் மாட்டிப்போமே தவிர இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கான எந்த முடிவையும் எந்த தலைவனாலும் கொடுக்க முடியாது. அதனால் பகவான் கொடுக்கக்கூடிய இந்த இயற்கையை நாம் நம்பி வாழ்ந்தோமே ஆனால் நாம் இருக்கும் பொழுதும் ஆனந்தமாக இருப்போம், இறந்த பின்பும் இந்த ஆன்மாவை பகவானுடைய வாசத்தலத்துக்கு சென்று விடுவோம். இது இல்லாமல், அதாவது நமக்கு தேவையான உணவு, பால், நீர், இது போன்ற விஷயத்தில் நம்ம கவனம் செலுத்தாமல் நாம் வந்து ஃபேக்ட்ரிஸில் எப்படி வந்து மோட்டார் கார் தயாரிக்கிறது, மற்ற விஷயங்கள் தயாரிக்கிறது, அதில் நம்ம நாட்டத்தை செலுத்தி நம்மளுடைய நாடு அதுதான் முன்னேற்றம் நினச்சி போகிறனால எப்பேற்பட்ட பேரரசு நாடாக இருந்தாலும் ஒரு முற்றுப்புள்ளி, ஒரு பிரச்சனை வந்தால் அதை தாக்கு பிடிக்கவே முடியல. ஆகையினால இங்கே குந்தி மகாராணி ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, மூலிகைகளும் தானியங்களும் ஏராளமாக விளைகின்றன, மரங்களில் கனிகள் நிறைந்தும், நதிகள் ஓடியவாறும், குன்றுகளில் தாது பொருட்கள் நிறைந்தும், சமுத்திரங்களில் செல்வம் நிறைந்தும் காணப்படுகின்றன. இதனால் இவ்வெல்லா நகரங்களும் கிராமங்களும் எல்லா விதத்திலும் செழிப்புடன் விளங்குகின்றன. அவற்றின் மீதுள்ள உங்களுடைய அருட்பார்வையை வனைத்திருக்கும் காரணமாகும் அப்படின்னு ரொம்ப அற்புதமாக ஸ்லோகத்தை முடிச்சிருக்காங்க. இனியும் வரக்கூடிய ஸ்லோகத்தில் பல விஷயங்கள் சொல்ல போகிறாங்க. பேசிக்காக இன்றைக்கி நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கிறோம். ஒரு சிலர் பணக்காரர்களாக இருக்கலாம், அப்பர் மிடில் கிளாஸாக இருக்கலாம், இல்லை ஹை கிளாஸாக இருக்கலாம். அவங்களுக்கு பணம் எல்லாம் இருக்கலாம். அந்த பணம் எல்லாம் மக்களை சுரண்டி பெறப்பட்டது. லேபரை வந்து ரொம்ப ஆழமாக வேலை செஞ்சு சட்டத்தை ஏமாற்றி பெற்ற காசுகள். ஆனால் இன்னைக்கு நிறைய மக்கள் 90% பார்த்தீங்கன்னா இருக்க இடம் இல்லாமல் வாடகை வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு, பணம் வாடகை கொடுக்க முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு வாழக்கூடிய மக்கள் தான். அதுக்கு காரணம் இன்று நாம் வாழக்கூடிய ஜனநாயக நாடு தான் காரணம், வேற ஒன்றும் இல்லை. பகவானை நம்பி நம்ம வாழாது தான் காரணம். இனி வரக்கூடிய ஸ்லோகங்கள் இன்னும் டீட்டெயிலாக பல விஷயங்களை குந்தி மகாராணி சொல்ல போகிறாங்க. ஆழ்ந்து அனுபவித்து நாமும் அதை வாழ்க்கையில் செயல்படுத்துவோம். இன்றைய நாள் நல்ல ஒரு நாள் அமையணும். ஹரே கிருஷ்ண மகாமந்திர சொல்லி நாளை தூங்கலாம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ग्रंथरा श्रीमद् भागवतम की जय, जगद्गुरु शल प्रभुपाद की जय, गुरुदेव की जय. सर्वं श्री कृष्णार्पणमस्तु. ओम तत्सत.